சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுவா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. செல்வனோட மாதம் மாதம் டியூ கட்டிப்பார், எங்களுடைய காரும் திரும்பவும் எங்களுக்கு வந்துடும், நீ கவலைப்படாதவா. அவருக்கு இருக்கிற கோவம் என் வீட்டுக்காரர் மேலே தான், அதை அவர் காட்டிட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆடா சீதா நடிக்கிறாங்க. அக்கா நீ இப்படி நடிக்கிற, ஆனால் பிரச்சனையே இதுக்கப்புறம் தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சீதா மனசுக்குள்ளே நடிக்கிறாங்க. அவங்க குடும்ப சூழ்நிலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி முதல்ல நம்ம அருணை கல்யாணம் படிக்காமல் இருந்திருந்தா நம்மளோட வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா இப்போ யோசிக்கிறாங்க. முத்துமலை இருக்கிற கோவத்தில் பணத்தை கேட்டு வாங்கிக்கிட்டாரு, அதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தடுத்து எப்படி முத்துவை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் அதாவது அருண் நினச்சிட்டு இருக்காரு. அதில் அந்த லிஸ்ட்டில் இந்த படம் வாங்குறது ஒரு விஷயம், அடுத்து அவர் எப்படி கார் ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேடி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சவாரி ஓட்டும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அருண் நினச்சிட்டு இருக்காரு. முத்துவை மாட்ட வைக்கணுன்றதுக்காக ஏன் அருண் எந்த வேலைக்கு வேணாலும் போவார். முத்துவோடைய காரில் போதைப் பொருள் இல்லை வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வச்சு ஒரு பொருள் வச்சு முத்துவை போலீஸ்லேயே மாட்டி விடலாம், கார் ஓட்ட விடாமல் பண்ணலாம், அவரோட லைசன்ஸை கேன்சல் பண்ணலாம், அவரையே தூக்கி ஜெயிலில் போடலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பண்ணலாம். அருண் அவர் போலீஸில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் குடும்பத்துக்கு இடையில மாட்டிக்கிட்டு சீதா தான் மத்தாள மாதிரி ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க. ஸோ முத்துவேடாக்கு சப்போர்ட் பண்ண போதெல்லாம் இங்கே அருண் சீதாவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சீதா யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கே இருக்கிறதுக்கு காரணம் தன்னுடைய பேரண்ட்ஸ் தான். முத்து மீனா இவங்க தான். அவங்களே மீறி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம அருள்தா வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அவங்க அப்போவே சொன்னாங்க, திரும்பவும் நம்ம போயிட்டு கண்ணை கசிக்கிட்டு பெற்றவங்க வீட்டில் நிற்க முடியாது. அதை சீதா நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் முத்து மீனா அவங்களோட அம்மா இதை எதையுமே நினச்சி பார்க்க மாட்டாங்க. என் வீட்டில் பிரச்சனை, அருண் அடிக்கிறாரு, கொடுமைப்படுறாரு அப்படின்னு அடுத்த நிமிஷம் முத்துக்கிட்ட சொன்னால் போதும், அவங்களே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவாங்க. இவங்க வீட்டுக்கு பயந்துட்டு வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நீ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட போய் அனுபவி அப்படின்னு சொல்லுவாங்கனால சீதா தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க புரிஞ்சுக்கலனா கூட நாம் தேடிக்கிற வாழ்க்கை அவங்கள ஏன் கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு கூட சீதா நினைக்கலாம். ஆனால் இது தப்பான ஒரு முடிவு தான். எதுவாக இருந்தாலும் வீட்டில் ஷேர் பண்ணணும். அதில் போய் பெரிய பிரச்சனையானால் சீதா தனியாக என்ன பண்ணுவாங்க. இந்த விஷயம் யாருக்காச்சும் தெரிஞ்சாதான் அவங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் கூட யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் வீடாக்கு இந்த விஷயம் தெரியும். வீடா சீதாவோட வாழ்க்கைக்காக தான் வெளியில் சொல்லாமல் இருக்காங்க. சீதாவே அக்கா பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பார்க்குறதா, அருண் இப்படி அவங்கள சித்திரவதை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிறதா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளை அடிக்கிறாரு, நம்மளை கொடுமைப்படுறாரு, இதுக்காக யோசிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் சீதாவுக்கு. ஆனால் மீனா சொல்கிறாங்க ஆல்ரெடி, சீதா நீ எங்களை பற்றி கவலைப்படாத, எனக்கு என் புருஷன் சப்போர்ட்டாக இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, நீ கவலையே படாத, நீ உன் புருஷனோட சேர்ந்து சந்தோஷமாரு, தயவு செஞ்சு எங்களுக்காக அந்த வீட்டில் நீ சப்போர்ட் பண்ணி பேசவே பேசாத, அப்படி பேசுறதுனால என் மேலே உன் மேலே அருண் எந்த அளவுக்கு கோவப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட பக்குவமாக எடுத்து வீடா சொன்னதாக சொன்னாங்க. ஆனால் இப்படி காரை அடமானம் வச்சு மாமா பணம் கொடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் நீங்கள் செல்வத்துக்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக கேட்டிருக்கலாம். மாமா மேலே இருக்கிற கோவத்தில் அவர்கிட்ட பணம் அதிகமாக கேட்டுட்டீங்க, அவரால் பணம் புரட்ட முடியல அப்படின்னு மாமா தான் கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டி கொடுக்குறாரு காரை வச்சு அப்படின்னு சொன்ன உடனே அருணுக்கு அது இன்னும் சந்தோஷத்தை தான் கொடுக்குது. அவள் எதை வச்சு வேணாலும் கொடுக்கட்டுமே, எனக்கு என்ன கவலை வந்துச்சு, அவள் என் அம்மா சத்தத்துக்கு காரணமே அவன் தான், கொடுக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் அருண் நக்கலாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ அவள் காரை வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சந்தோஷம். இன்னொரு இருக்கிற காரையும் ஓட்ட விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு அருண் நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீடா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அம்மா இப்படி கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க, காரை வித்துட்டீங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது வீடா, ஹீடோ இந்த விஷயம் அப்பாவுக்கு கூட தெரியாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவப்படுவார் அவர் கூட, ஆனால் சொல்லாமல் மறக்கக்கூடாது வீடா, அப்பா கிட்ட சொல்லிடணும், செல்வத்துக்காக இதை நான் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வீடா, சரிவா அப்பா கிட்ட போய் சொல்லலாம், அப்பா வெளியில் தான் இருக்காரு அப்படின்னு உடனே வீடாவோ அவருடைய ஹஸ்பண்ட் முத்துவும் வராரு. அண்ணாமலை கிட்ட பேசணும்னு, அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்ப்பா, அவசரத்தில் சொல்லாமல் அந்த காரியத்தை பண்ணிட்டேன், இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லவும், என்ன புத்து என்ன செலவு வர அப்படின்னு, இல்லைப்பா அதான் செல்வம் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா, அருணுக்கு பேசிட்டு வந்தோமே அப்படின்னு. அம்மாடா என்னாச்சு, செல்வம் பணத்தை புரட்டி கொடுத்துட்டாடா அப்படின்னு. இல்லைப்பா அவனால் 1,45,000 தான் புரட்ட முடிச்சு, மீதி பணத்தை அவனால் கொடுக்க முடியல, நீ ஏதாச்சும் பழடா புத்து, நான் ஏதாச்சும் உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு ரொம்ப அழுதாப்பா கெஞ்சிடா. அவனோட இந்த நிலைமையே என்னால் பார்க்க முடியல,
அருண் செல்வத்து மேலே கோவப்பட்டு அந்த அளவுக்கு பணம் கேட்டதுக்கு காரணம் அந்த விதத்தில் நானும் என்னால் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்க முடியல. அதான்ப்பா 2வது கார் இருந்துச்சுல அதை டியூ கட்டி முடிச்சுட்டு சொந்தமாக்கிட்டில்ல அந்த காரை சத்யா வேலை செய்கிறான்லப்பா அந்த ஆஃபீஸில் நான் அடமானம் வச்சுட்டேன்ப்பா, ஃபைனான்ஸ் போட்டுட்டேன். இப்போது அந்த படத்தை வச்சு நான் செல்வத்துக்கு படத்தை கொடுத்துட்டேன். செல்வமும் அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் அருண்கிட்ட கொடுத்து பிரச்சனை முடிஞ்சிடுச்சுப்பா. ஆனால் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லலைப்பா, காரை அடமானம் வச்சுட்டேன் அப்படின்ன உடனே விஜயாவுக்கு எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. கோவம் பேசுகிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு பேசி முடிச்சதுக்கப்புறமா நான் தான் சொன்னேன் இல்லைங்க, படத்தை கடைசியில் அவன் கட்ட முடியாதுன்னு இவங்க கிட்ட தான் வந்து நிற்பாங்க, இவன் தான் படம் கொடுப்பான், எப்படியோ வீட்டில் கேட்பான்னு நினச்சேன், எப்படியோ வீட்டில் கேட்காம அவனோட காரை அனுமதிச்சு அப்படியே கொடுத்துருக்காடியா, அது வரைக்கும் சந்தோஷம். எங்கேனாச்சும் கெட்டு போட்டுங்க, திரும்பவும் அவனோட காரை மீட்க முடியல, அவன் படம் கட்டலை அப்படின்னு இவன் வந்து நின்னான்னா நீங்கள் படத்தை கொடுத்த அவனுக்கு உதவி பண்ணீங்கன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதாங்க அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. இப்போ நீ வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறியா? அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானா? என்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கா. நான் அவனை திட்டுறனோ என்ன பண்ணனோ அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ தான் முத்துவ பிள்ளையா கூட மதிக்கிறது இல்லை, அப்புறம் என்ன அவன் மேலே அக்கறை, நீ எதுக்கு பேசுகிறான் அப்படின்னு. ஆவாங்க, இந்த வீட்டில் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, நான் ஏன் பேசணும் அப்படின்னு. இங்கே பாரு, நீயும் மருமகளாக கூட்டிகிட்டு வந்தவளாலேயே இந்த வீட்டுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது. நீ தலை மேலே தூக்கி வச்சுட்டு ஆடுற படம் சொல்லி நிறைய பிரச்சனை இருக்குது. அதை போய் நீ முதல்ல சரி பண்ணு. முத்துவோட விஷயத்தில் நீ தலையிடாத. அவன் எந்த விதத்துலையும் இந்த வீட்டுக்கு பிரச்சனையை கொண்டு வர மாட்டான். எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்துட்டு அவன் நிப்பாடை தவிர பிரச்சாரம் வந்து நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட. அவங்களும் அமைதியாகிடுறாங்க. முத்து, நான் இதில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. அவன் உன்னுடைய நெருங்கின ஃப்ரெண்டு, அவனுக்கு நீ பண்ணுறதுல நான் எதுவும் குறை சொல்லிட மாட்டேன். நீ சொல்கிற மாதிரி அருண் உன் மேலே இருக்கிற கோவத்து தான் செல்வத்துக்கிட்ட இப்படி பணம் கேட்டிருக்கா. இந்த பிரச்சனை நடந்திருக்கக்கூடாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்கக்கூடாது. ஆனால் இப்படி நடந்துடுச்சு, எதுவும் பண்ண முடியாது, விடு. காரானா திரும்ப கண்டிப்பாக வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் செல்வா கட்டிட்டு பாப்பா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சுல்ல, இதோட விட்டுருங்க, இது இனி யாரும் பெருசாக படுத்த வேணாம். உன்னோடைய நல்ல குணத்துக்கு கண்டிப்பாக உனக்கு நல்லது தான் நடக்கும் முத்து, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, உங்களுடைய குணம் இவருக்கு அப்படியே, அதனால் உங்களை மாதிரி அவருக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாமா அப்படின்னு வீணாக நம்பிக்கை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கு முத்து நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அம்மா மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு மனோஜ் பேசுவோம். கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு. என்னங்க அவளையே என்னையும் சேர்த்து வச்சு பேசுகிறீங்க, அவன் நல்லவன் நான் உங்களுக்கு கெட்டவங்களா அப்படின்னு சொல்லவும், நீ கெட்டவன்னு சொல்லலை, ஆனால் நீ நடந்துக்கிறதுக்கும் மீனா நடந்துக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. அவங்களோட நல்ல குணத்துக்கு அவங்கக்கிட்ட பண காசு இல்லைன்னா கூட அடுத்தடுத்து அவங்க கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு போயிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு முத்துவும் வீணாவையும் பாராட்டி பேசுகிறாங்க அண்ணாமலை. இது கொஞ்சம் கூட விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஸோ அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இனி எதுக்கும் நீங்கள் 2 பேரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, போங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சீதா வீட்டுக்கு போன உடனே அருண் திரும்ப அமைதியில் எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துங்க அம்மா வீட்டுக்கு, அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரும் கேட்டு போனேன், முதல்ல நீ உன் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொன்னியா அப்படின்னு. ஏங்க நான் ஏன் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு உங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்கணும், அப்படியே இருந்தாலும் அம்மா வீட்டுக்கு தானே போய் வந்தேன், வேறு எங்கேயும் போகலையா அப்படின்னவும் எதுதான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. என்ன அருண், வர நீங்கள் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இப்போது நீங்கள் என்னை எதுக்காக அடிக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. புருஷன்கிட்ட சொல்லாமல் வெளியில் போயிருக்க உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு. ஏன் யாரோ யார்கிட்டையும் சொல்லாமல் வெளியில் போகிறதே இல்லையா என்ன அப்படின்னு. அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு, அம்மா வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு. நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தியோ இல்லை வேறு எவங்கிட்டுக்கு போயிட்டு வந்தியோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. அருண் சீதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க அருண், நீங்கள் தேவையில்லாத பேசிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் நான் யார்கிட்டையும் போகல, வேணும்னா சத்யாவுக்கு கால் பண்ணி கேளுங்க, இப்போ நான் அங்கே தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னவும், ஓ நீ எங்கே போனேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உன் தம்பிக்கிட்ட கால் பண்ணி கேட்கணுமா, அவன் என்னடி நான் என்ன யார், நான் அவங்ககிட்ட ஏன் கேட்கணும், அவன் யார் அப்படின்னலாம் வந்து பேசுகிறாங்க. அருண் வந்து சே ரொம்பவே தப்பாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப கோவத்தில் அமைதியாக போய் ரூம் கதவை சாத்திக்கிறாங்க. ஏய் கதவை தரேன், நான் இங்கே ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்ன உன் பாட்டுக்கு போய் கதவை சாத்திட்டு இருக்க, எப்படியும் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண் பேசிகிட்டு இருக்காரு. சீதா உள்ளே போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சத்யாவுக்குமே அவங்களுடைய ஓனருடைய பொண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் வந்து அவங்களுமே 2 பேரும் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. லஞ்ச் டைமில் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க சாப்பாடு வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஆனால் சத்யா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இப்படி கடையில் சாப்பிட்றதுனால தான் உங்களுக்கு அடிக்கடிக்க உடம்பு வந்து இஷ்யூ ஆகுது, டாக்டர் அன்றைக்கே திட்டாங்கல்ல, நீங்கள் என்ன திரும்பவும் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் குக் பண்ணி சாப்பிட மாட்டீங்களா, இல்லை உங்கள் மம்மி குக் பண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு. என்ன சத்யா
உங்களுக்கு தெரியாதா என்னென்ன சிச்சுவேஷன்னா என் டேடி கூட இருக்கேன். ஸோ என் டேடி இங்கே இருக்காரு, என் மம்மி தனியாக இருக்காங்க. அதனால் நான் எப்படி 2 பேரோட சேர்ந்து வீட்டில் ஒன்றா சாப்பிட முடியும் அப்படின்னு இல்லை கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம், நீங்கள் அதை சரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. கண்டிப்பாக அது என்னால் முடியவே முடியாது. நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க செட் ஆகிற மாதிரியே தெரியல. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்களுடைய மனசு மாறும்னு நினச்சிட்ருக்கேன். அந்த ஒரு நாள் வரும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன் சத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இப்போது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மம்மியோட ஹெல்ப் தேவையா இல்லை உங்கள் டேடியோட ஹெல்ப் தேவையா அப்படின்னு சத்யா கேட்குறாங்க. எனக்கு யாரோட தெய்வம் வேண்டாம், யாரோட ஹெல்ப்பும் வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னோட விருப்பப்படி அப்படின்னு பேசுகிறாங்க. சத்யா வந்து என்னங்க இப்படி சொன்னால் எப்படி, நம்மளுடைய 2 வீட்டு சொந்தமும் சேர்ந்து இவங்க நம்ம வீட்டில் சம்மதிச்சு ஊர் அறிவு கூப்பிட்டு பத்திரிக்கை அடித்து அப்படி தானே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். ஆனால் அதுக்கான சுச்சுவேஷன் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்ன, அப்படி இல்லைன்னா கூட நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுடைய ஓனரடி பொண்ணு சொல்கிறாங்க. சத்யாவுமே கூட உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, நான் வெளியில் சாப்பிடுங்கன்னு சொன்னிக்கல, உங்களுடைய வீட்டு சாப்பாடை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி, இனிமே உங்களுக்கு நான் டெய்லியும் சாப்பிட சேர்த்தியே கொண்டு வந்துடுறேன், நீங்கள் கடையிலலாம் இந்த மாதிரி சாப்பிட வேணாம், என் அம்மா கிட்ட அதுக்காக ஹெல்த்தி ஃபுட்டாக நான் செஞ்சு கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்யா சொன்னவோ, என்ன சத்யா இப்படி எனக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஆன்ட்டியை செய்ய சொல்லி வற்புறுத்தி அவங்களே கஷ்டப்படுத்தி இருக்கிற செலவை விட அவங்க அதிகமாக செலவு போட்டு சாப்பாடு செஞ்சுட்டு வந்து எனக்கு கொடுக்கணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களுடைய வசதிக்கு என்ன இருக்கோ அதையே நீங்கள் செஞ்சு கொண்டு வாங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இதில் என்னங்க பெரிய கஷ்டம் இருக்குது, நான் இப்போது நல்லபடியாக இருக்கா அப்படின்றா, அதுக்கு காரணமே நீங்கள் தானே, நீங்கள் சம்பளம் கொடுக்குறதுனால தான் என் குடும்பம் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா அப்படின்லாம் சத்யா சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் சத்யா அப்படின்னு அந்த பொண்ணுமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி அமைதியாக இருப்பாங்களா, அடுத்து ஒரு ட்ராமாவை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மனோஜுக்கு கால் பண்ணி கிருஷ் அவங்க பேரை சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கூப்பிடுறாங்க. நடிக்காதடி, நீ பொய் சொல்லாதடி, இந்த மாதிரிலாம் சொன்னால் நான் உன்னை நம்பிடுவேனா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி எடுக்க சொல்லிட்டு இருக்கேன், என் மேலே அவனுக்கு என்ன பாசம், இல்லை நான் தான் உன் மேலே பாசம் வச்சேனா, அவன் என்னை பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட மனோஜ் சொல்லவும், அப்போது மனோஜ் சொல்கிறாரு, என்ன மனோஜ் நீ கொஞ்ச நாளாகவே அவன் கிட்ட டேடி நல்லா பழகிட்டு இருக்கான், நீயே அவனை ஸ்கூல் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண, ஸ்கூல் ரேங்க் ஷீட்டில் எல்லாம் கையெழுத்து போட்டேன், இந்த பாசம் அவனுக்கு இருக்காது அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஏய், நீ சும்மாவே போய் சொல்லுவான்னு எனக்கு தெரியும், நீ அதனால தான் முத்து மீனாவே முதல்ல கூப்பிட்ருக்க, அவங்க வரலன்னு உடனே என்னை கூப்பிட்ற, எப்போ தான் அவங்கள போக வேண்டான்னு சொன்னாங்க, நான் மட்டும் அப்படியே வந்துடுவேன்னா என்ன, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் வந்து சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் சரி, ஆமாம், நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஏஐ வச்சு ஃபோட்டோஸ்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க டான்ஸ் ஆடுற மாதிரி, அதை பார்த்துட்டு என் அம்மா என்கிட்ட கண்டபடி கோவப்பட்டு திட்டுறாங்க, இங்கே பாரு அந்த மாதிரிலாம் செய்யாத, எதுக்கு நீ அப்படி செஞ்சிட்ருக்க, வேணுடைய தானே செஞ்சிட்ருக்க, இதனால் உனக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் தேவைப்படும், அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணிகிட்ருக்கல அப்படின்னு மனோஜ் கோவப்பட்டு ரோகிணி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க மனோஜ் எல்லாத்தையும் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஆனால் என் பேர் ரோகிணி இல்லை கல்யாணி, நீங்கள் என்ன கல்யாணின்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, பேர்லேயே ஃப்ராடு தனத்தை வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட சேர்ந்து என்னால் எப்படி வாழ முடியும், முடிவெடுத்தது தான், என் அம்மா எனக்கு வேறு ஒரு பொண்ணு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்துட்ருக்காங்க, நீ எனக்கு தேவையில்லை, நான் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், போய் சொன்னவே எனக்கு தேவையில்லை அப்படின்லாம் மனோஜ் பேசுகிறாரு. இங்கே பாரு, நான் இப்போ பேசுகிறத வச்சு ஏதாச்சும் ஆதாரமாக கலெக்ட் பண்ணலான்னு இந்த வீடியோ ரெக்கார்டு வாய்ஸ் ரெக்கார்டு இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஜென்மத்துக்கு கூட அவங்க கூட சேர முடியாது. ஆமாம், இப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட சேரணும் நல்ல விதமாக பேசுகிறேன், கோர்ட்டில் வந்து நான் இப்படி எப்படியெல்லாம் நல்ல விதமாக அவங்ககிட்ட பேசணும் அது எல்லாத்தையும் வச்சு கோர்ட்டில் எனக்கு எதிராக போய் சொல்லி சாதகமாக பயன்படுத்திக்கிறேன், அப்படி இருக்கிற போது உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லவே இல்லையா, நீ இங்கே என்கிட்ட நல்லா பேசிட்டு அங்கே போய் எனக்கு எதிராகவே போய் சொல்கிற அப்படின்னு தெரிஞ்சா நான் எப்படி உங்க கூட சேர்ந்து வாழவன், நீ என்ன முட்டாளா லூஸா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. யாரும் முட்டாள் மனோஜ், நீயா நானா, இங்கே பாரு அதெல்லாம் ஒரு ட்ரிக்கு, உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, இதெல்லாம் நான் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக நான் போடுற பிளான் மனோஜ், இது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜுக்கு உண்மையிலே மூலம் இருந்தால் ரோகிணிக்கிட்ட நான் பேசுகிற எதையும் ரெக்கார்ட் பண்ணாத, இந்த மாதிரிலாம் எனக்கு எதிராக சாட்சி எவிடன்ஸே கலெக்ட் பண்ணாத அப்படின்னு சொன்ன மனோஜ் இப்போ ரோகிணி நான் பண்ணதெல்லாம் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக நான் சொல்கிறேன் போய் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை இவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கலாம்ல, உண்மையிலே இவருக்கு மூளைன்னு ஒன்று இருந்திருந்தா அதை இவர் செஞ்சுருக்கலாம்ல, அது இவருக்கு கிடையாது.
ரோகிணி பேசுகிற எதையுமே ரெக்கார்ட் பண்ணுறதும் கிடையாது. முட்டாள்தனமாக விட்டுடுறாங்க. ரோகிணியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் சொன்னதெல்லாம் போய் தான், இப்போ என்ன இப்போ எல்லாம் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தானே அப்படின்னு ரோகிணி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் மனோஜ், ஆண்டி நம்மளை சேர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. படம்னு ஆண்டி அழிகிறாங்க. இங்கே பாரு மனோஜ், நீ ஷோரூம் வச்சிருக்க, அது என்னால தானே. அந்த ஷோரூமை நீயும் நானும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டரை வச்சு நாம் அந்த ஷோரூமை 2 ஷோரூம் ஆக்கி அது பெரிய லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் கூட இருந்தேன்னா உன்னோட வாழ்க்கையில் எல்லாமே லக்கியாக தான் நடக்கும். நான் உன்னை விட்டு போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னோட வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. இப்போ பாரு, நான் உன் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்ததுனால தான் உனக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிச்சு. இப்போது நான் உன்னை விட்டு வேலைக்கு வந்த உடனே அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. இன்னும் உனக்கு இருக்குது மனோஜ், இன்னும் பிஸ்னஸ்ஸு ஏதோ ஆர்டர் வரலல்ல. இன்னொன்று வாங்கிட்டு இருக்கிற கடனெல்லாம் எப்படி அடைக்க போகிற, அதுக்கு என்ன பண்ண போகிற, பிஸ்னஸ் அடுத்தடுத்து பெரிய ஆர்டர் கொண்டு வர நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் நடக்குமா? இல்லை, கண்டிப்பாக நடக்காது. நீ வேணா பாரு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பெரிய ஆர்டர் இப்போயே வந்துட்டு தான் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் கடன் அடிச்சிருவேன். நீ இல்லைனா என்னை கடன் அடைக்க முடியாதுன்னு நீ சொல்கிறியா? இப்படியெல்லாம் என்கிட்ட பேசி ஐஸ் வைக்கிறியா அப்படின்லாம் வந்து மனோஜ் பேசுகிறாரு. கரெக்டாக தான் கண்டுபிடிக்கிறான். ஆனால் அந்தளவுக்கு இவன் வருத்தலை அப்படின்ற மாதிரி ரோஹிணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, நான் ஒன்றும் போய் சொல்லலை மனோஜ், இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குதா இல்லையான்னு பாரு. சரி, நான் இப்போ ஃபோட்டோ வைக்கிறேன் அப்படின்னு ரோஹிணி கால் கட் பண்ணிடுறாங்க. அடாச்சே, இவன் வேறு அடிக்கடிக்கு கால் பண்ணி இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் சொல்கிறதுலாம் ஒரு விதத்தில் உண்மை தானே. எந்த ஆர்டருமே வரல, நாம் தான் ஆர்டர் வந்து கடன் கழிக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். அவன் வேற நம்மளை நம்பி திரும்பவும் 7 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. வீட்டு பத்திரத்தையும் அந்த ஆள்கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்த கடனும் அந்த ஆள்கிட்ட தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் அடைப்பேனா, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே. பேசாமல் அம்மா வந்து ரோஹிணிக்கிட்ட சமாதானமாகவே போயிருக்கலாம் போல இருக்குது. அவன் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டு, அந்த முத்துமே நான் ஏதாச்சும் பண்ணால் மன்னிச்சு விட்டுறாங்கல்ல வீட்டில் அப்பா, அந்த மாதிரி மன்னிச்சு விட்டுருந்தா ரோகிணியோடு சேர்ந்து இந்த ஃபேமிலியில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆர்டரும் நல்லபடியாக ஷோரூமாக ரன் ஆகிட்டு இருந்திருக்கும்ல அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.